ஒரு ஜென்டில்மேன் பிஹேவியர் ம். பொது இடங்கள்ல இருந்து, அதாவது பந்தா பண்ணாம, ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கச்சிதமா ஒரு டிசிப்ளின் பெர்சன். ஆமா. தன்னோட இத மட்டும் பார்த்துக்கிட்டு, மற்றவர்களுக்கு தொந்தரவு குடுக்காமல், சர்ச்சை செய்யாமல் இருந்தார். அது அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகர் திருமணத்துக்கு கூட மேடம் போயிருந்தாங்க. அப்பவே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவரோட தி வே அந்த ரிசீவ் ஹி பண்றது. ரிசீவ்ட் ஹர், ஹவ் ஹி டாக்ட் டு ஹர் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு மீட்டிங்ல என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆ நான் வாரிசு பத்தி நான் இன்னும் நினைக்கல. ஏன்னா எம்ஜிஆர் வந்து நான் தான் சிஎம் சொல்லல. அப்படின்னு சொல்லல. ஐ ஃபாட் மை வே அப். பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடந்து ஐ ஃபாட் மை வே அப் அண்ட் ஐ பிகேம் சிஎம். நானும் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண போதில்ல. யாருக்கு திறமை இருக்க வரும். ஆனா, இஃப் யூ ஆஸ்க் மீ ஒரு எல்லாரையும் அரவணைச்சுட்டு, ஒரு அ எல்லாரையும் கேரி பண்ற மாரி ஒரு நபர்னா, அந்த நடிகர் சரியா இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் இன்க்ளைன்ட். பட் ஹி வில் பி த ரைட் பெர்சன் டு லீட் த பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் அந்த நடிகர் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு யூகிச்சேன். அவர் வந்து விடாமுயற்சிக்கு பேர் போன நடிகர். அதோட நான் சொல்லி நிறுத்திக்கிறேன்.